இன்னைக்கு ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு டேட்டூ ஸ்டைல் தான் பார்க்க போறோம். அப்படி ஒரு ஸ்டைல் தான் கிளிட்ச் டேட்டூஸ். இந்த டேட்டூ ஸ்டைல் பார்க்க எப்படி இருக்குன்னா, ஒரு டிஸ்டார்ஷன் இமேஜஸ்ல பிக்சல் பிரேக் ஆன மாதிரியும் கலர் ஸ்பிளிட் ஆன மாதிரியும் அப்புறம் ஸ்டாட்டிக்ஸ் டெக்ஸ்சரை கிரியேட் பண்ணி தான் இந்த டேட்டூ ஸ்டைல் இருக்கும். ஸோ இந்த டிஸ்டார்ஷன் இமேஜஸ் பார்க்க எப்படி இருக்கும்னா, ஒரு டேமேஜ் ஆன இமேஜ் பார்க்க எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைன் பிரேக்ஸ், ஷிஃப்டடு, ஸ்ட்ரெச்சஸ், அப்புறம் டிவி கிளிட்ச், அப்புறம் சிக்னல் எரர் காட்டுற மாதிரி தான் இந்த இமேஜஸ் இருக்கும். அதே போல பிக்சல் பிரேக் எஃபெக்டும் காட்டுவாங்க. எப்படின்னா, ஒரு டிஜிட்டல் எரர் இருக்கிற மாதிரி, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ப்ரோக் ஆன மாதிரி, ஒரு குட்டி குட்டி நம்ம ஸ்கொயர் பாக்ஸ்ல கிளாரிட்டி கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா கலர் ஸ்பிளிட் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு டைனமிக்ஸ் லுக்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ரெட், ப்ளூ, கிரீன் இந்த 3 கலரை வச்சு தான் இந்த ஸ்பிளிட் எஃபெக்ட் காட்டுவாங்க. இது நம்மளுக்கு ஒரு பாப் அவுட் எஃபெக்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடிஷனல் டீடைல்ஸ்க்காக வந்து ஸ்டாட்டிக்ஸ் டெக்ஸ்சர் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படின்னா, ஒரு விஷுவல் நாய்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம பழைய டிவிலாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் சவுண்ட் எஃபெக்ட் வந்து அந்த ஒரு மாதிரி கிளிச் மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்தாதான் நம்மளுக்கு அந்த கிளிட்ச் டேட்டூ ஸ்டைலே நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டைல வச்சு வேற எந்த ஸ்டைல் வச்சு கம்பைன் பண்ணலாம்னா, போர்ட்ரேட்ஸ், சைபர் பேங்க், லெட்டரிங்ல பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்டேட் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சர்ரியலிசம்ஸ், சிம்பிள்ஸ். ஸோ நீங்க ஒரு யூனிக்கான டேட்டூ ஸ்டைல் பண்ணணும்னா தாராளமாக இந்த டேட்டூ ஸ்டைல் பண்ணலாம். உங்க டேட்டூ ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.